அன்பு குழந்தையே, பல கனிகள் இருந்த போதிலும் கடவுளுக்கு தேங்காய் மற்றும் வாழைப்பழமே படைக்கப்படுகிறது. இந்த இரண்டுமே உணவிலும் இறை வழிபாட்டிலும் முக்கிய பங்கு வகிக்கிறது. இதற்கான காரணம் என்ன என்று எத்தனை பேருக்கு தெரியும்? எந்த ஒரு பழத்தை சாப்பிட்ட பின்பு அதன் விதையை மண்ணில் நாட்டினால் அது மீண்டும் தழைத்து மரமாக வளரும் தன்மை கொண்டது. ஆனால் தேங்காயை உடைத்த பிறகு அதன் ஓட்டை மண்ணில் நாட்டினால் அது மரமாக வளராது. அதேபோல்தான் வாழை பழத்தின் தோலை மண்ணில் வீசினாலும் அது மரமாக வளராது. இவ்வாறு தேங்காயும் வாழைப்பழமும் ஒரு முறை பயன்படுத்தினாலே அதனுடைய அதனுடைய வாழ்வு முடிந்து விடுகின்றது. இவை மேலும் மேலும் எச்சில் படாத உணவுப் பொருளாக உள்ளது. ஏழையாக இருந்தாலும் செல்வந்தராக இருந்தாலும் வாழ்க்கையின் ஒரு கட்டத்திற்கு மேல் அவர்களுக்கு தேவைப்படுவது நிலைதான். மனிதன் எவ்வளவு பெரிய செல்வந்தராக பிறந்து பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் மாட மாளிகைகள் அனுபவித்தாலும் அவன் ஒரு நாள் நிச்சயம் துன்பத்தை எதிர்கொள்ளும் நிலை வரும். இதனாலேயே வாழ்க்கையின் மீது பலருக்கும் ஒரு வயதிற்கு மேல் நாட்டம் இருக்காது, விருப்பமே வராது. கடவுளிடம் அனைவரும் வாழ்க்கையில் இறுதியில் வேண்டுவது என்ன தெரியுமா? பிறகாவது நிலையில் வேண்டும் முக்தி என்பதுதான். தேங்காயும் வாழைப்பழமும் எடுத்துக்கொண்ட பிறவி மீண்டும் பிறக்க முடியாது என்பதை உணர்கிறது. மனிதர்கள் கடவுளிடம் எங்களை மீண்டும் படைக்காமல் முக்தியை தர வேண்டிக் கொண்டு இவ்வாறு பொருட்களையும் படைக்கிறார்கள். தேங்காய் ஓடு என்பது மனிதனின் ஆவணம், அலங்காரம், நிதாரணம் இல்லாத இந்த வாழ்க்கையின் பேராசையை குறிக்கிறது. அதனை உடைத்து உள்ளே இருக்கும் வெண்மை நிற தேங்காயானது கடவுளுக்கு மனிதனின் தூய பக்தியை அர்ப்பணிப்பதாகும். மேலும் தேங்காயின் முட்கண்கள் முற்காலத்தை உணர்த்துகிறது. இது ஈசனின் 3 கண்களை கருதப்படுகிறது. வாழைப்பழம் பிறவியற்ற நிலையில் குறிக்கிறது. வாழை மரத்தை விதை மூலம் நம்மால் நட முடியாது. அது வாழைக்கன்று மூலம் மட்டுமே வளர முடியும். மரமாக தேங்காயும் வாழைப்பழமும் மனிதனின் எச்சில் படாமல் பாதுகாக்கப்பட்ட உணவுப் பொருள். தேங்காயை உடைத்ததும் வாழைப்பழத்தை